நாம வெளியே வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, நாம இந்த வேலையுடைய செயல்முறை என்று சஹாபாக்களை பார்த்தால், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் சேர்ந்து பாருங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா அல்லாஹ்வுடைய பாதையில வெளியே புறப்படுறது. இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுவது எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க எடுத்துட்டே வேலையே இல்லை. துபாரல இல்ல இல்ல எதுவும் முக்கியமான விஷயம் சும்மா பேசுங்க பேசுறதா கூட தூள் கலைய மாதிரி பேசுறீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு சொன்ன அடிக்கடி இந்த 3 மாசத்துக்கு ஒரு நிஜாமுதீன் வாங்க, அப்ப அதுல பேசுற விஷயத்துல இருந்து திசை எழுதுவாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அப்படின்னா நம்ம இந்த மஜ்மா என்ன வழங்கி வச்சிருக்கோம்னா, இப்ப நிஜாமுதீனை கூப்பிட்டு எப்படி மக்காம் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க, திண்டுக்கல்ல கூப்பிட்டு அந்த முறைகள்லாம் சொல்லுவாங்க, அதை கேட்டு நம்ம அப்படியே சொல்லுவோம். திரும்பி நம்ம என்ன செய்வோம், திரும்பி நம்ம நிஜாமுதீன் போவோம், திரும்பி கேட்டு திரும்பி பேசிட்டு இருப்போம். இப்படியே போயிட்டு வருவோம், கேட்டு வருவோம், பேசிட்டு இருப்போம், கேட்டு வருவோம், பேசிட்டு இருப்போம். இதுதான் கூப்பிடலன்னு சொன்னாங்க. நாங்க சொல்றதை கேட்கவும் கூப்பிடல, போய் பேசவும் கூப்பிடல. நாங்க அசல்ல கூப்பிடுறது தெரியுமா, நாங்க கூப்பிடுறது உங்களை வெளியே கிளப்பலாம் சொன்னாங்க. ஹாஜி அப்துல் வஹாப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்கன்னா, நம்முடைய இஸ்திமாக்கள்ல ஒன்று சேர்ந்து இருக்கும். நம்ம இஸ்திமா வேற, ஜோல் அந்த இஸ்திமா இல்ல, அந்த அர்த்தம் இருக்கு. இஸ்திமா என்ன இருக்குங்க, நம்முடைய ஒன்று சேர்ந்தது. நம்முடைய ஒன்று சேர்தல் என்பது தஸ்தீல் கே லியே நஹீ ஹை, தஷ்கீல் கே லியே. நாம ஒன்று சேர்வது விஷயங்களை விளங்கிக் கொள்வதற்கோ விளக்குவதற்கோ இருக்கு, வெளியே கிளப்புறது. சரி, வெளியே கிளப்புறது என்ன சொன்னாங்க, நம்முடைய எந்த ஒன்று சேர்தலுக்கு பிறகு திரும்பி செல்வது என்பது இல்லையோ, जिस जमा होने के बाद बिखरना नहीं है वो जमा होना नहीं. எந்த ஒன்று சேர்வதற்கு பிறகு நாம பிரிந்து போய் வேலை செய்யலையோ அது சேர்ந்ததுக்கு அர்த்தமே இல்லை. जिस मुजाकरे के बाद तश्कील नहीं है वो मुजाकरा कोई मुजाकरा नहीं है. எந்த முசாக்கராவுக்கு பிறகு தஷ்கீல் இல்லையோ அந்த முசாக்கரமே இல்லைங்க. சும்மா சொல்லுங்க, அது முசாக்கரவே இல்லை. இப்ப நம்ம என்ன செய்யறோம், எல்லாரையும் சேர்ந்துட்டோம், சேர்ந்தது தஷ்கீல் செய்யறது சொல்றோம். தஷ்கீல் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். தஷ்கீல் என்ன அர்த்தம்னா, என்ன சொல்றோம்னா, பெரிய மஜ்மா சேர்ந்துச்சு, மஜ்மா சேர்ந்த உடனே ஒரு பயான் செய்வாங்க, பயான் முடிஞ்ச உடனே மைக் யாத்த வந்துடும், அப்புறம் கேட்பாரு, நீங்க யாரு கேட்பார், இது தஷ்கீல் இல்லைன்னு சொன்னாங்க. அது செய்யலாம் சொன்னாங்க, செய்யுங்க, அது மட்டும் இல்லை, அது தஷ்கீல் இல்லையா, அசல் தஷ்கீல் இல்லையா, एक एक की खुशामद की जाए. வந்திருக்கக்கூடியவங்கள ஒவ்வொருத்தரையும் நீங்க கையை பிடிச்சு பேசி ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையை கிளப்புற சூழ்நிலை உருவாகணும். அவர் திண்டுக்கல் வரும்போது அந்த நீதில வரல, நிஜாமுதீன் வரும்போது அந்த நீதில வரல. ஆனா வந்த பிறகு மனசு மாறி போச்சுன்னா என்ன ஆச்சு, தஷ்கீல் ஆச்சு. அப்படி இல்லைங்க, எல்லாம் கரெக்டா டிக்கெட் போட்டு வராங்க, டிக்கெட் போட்டு போயிருந்தாங்கன்னா இது என்ன ஜோடு. அப்போ நம்முடைய அசல் நோக்கம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படாது எல்லாத்தையும் சொன்னாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஹுரூஸுடைய எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ அந்த அளவுக்கு வேறு எதுக்குமே முக்கியத்துவம் பார்க்கவே முடியாது.
என்ன நடக்கும்? அதே மாதிரி ஹுரூஜை விட்டுவிட்டால் எந்த அளவுக்கு அவர்களை தண்டிக்கப்பட்டதோ அந்த மாதிரி தண்டனை இதுக்கும் கொடுக்கப்பட்டதே இல்லை. அந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வஅலா ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு ஹத்தா இதா லாகத் அலைஹிம் الأرض بما رحبت حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم وظنوا أن لا ملجأ من الله إلا إليه. அந்த சஹாபாக்கள் அப்படியே பூமி சுருங்கி பேசணும். என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்களா? ஏதாவது விளையாடுனாங்களா? என்ன செஞ்சாங்க? தூங்க விட்டாங்களா? ஒன்றும் இல்லை. போக மாட்டேன்னு சொல்லல, போய்தான் ஆகணுமா அப்படின்னு கேட்கல, அப்புறம் போடாம நினைச்சாங்களா? அவ்வளவுதான். நீங்க போகலாம் சார், வந்துடுறேன் சொல்லமா இல்லையா? அது முன்னாடி போல அது கடைசியில போக முடியாம போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் பிற்படுத்தலின் காரணமாக அல்லாஹ் போக முடியாம ஆக்கிதான். அல்லாஹ் நபி கோவப்பட்டாங்க. 50 நாள் வரைக்கும் பேசவே இல்லை. 40 நாள் பிறகு மனைவியை பிரிய சொன்னாங்க. இப்படி எல்லாம் தண்டிக்கப்பட்டது எதுக்குமே தண்டிக்கப்படல. கொஞ்சம் புரிஞ்சை தாமதித்த காரணத்தினால ஹஜ்ரத் மௌலானா ஈசா அல்காலியுடைய பயான்கள்ல இந்த விஷயம் எழுதப்பட்டதா சொன்னாங்க. ஒரு முக்கியமான ஆளும் எழுதியிருக்கிறாங்க, ஒரு பெரிய மஹதீஸ் எழுதியிருக்கிறாங்க சொல்லி சொன்னாங்க. அதாவது எந்த தண்டனை, எந்த அல்லாஹ்வுடைய கோப பார்வை ஹஜ்ரத் கஅபின் மீது ஏற்பட்டதோ, அந்த 3 சஹாபாக்கள் மேல் ஏற்பட்டுச்சோ, அதே கோப பார்வைதான் இன்னைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில போவதை ஒரு நாள் தாமதித்தாலும் ஏற்படும் சொன்னாங்க. அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாப்பானாக, அந்த பயத்தை நமக்கு தருவானார். சொன்னாங்க, நாம அல்லாஹ்வுடைய பாதையில போக வைக்கிறதுக்கு 2 விதமான முயற்சி செய்யலாம். ஒண்ணு தர்ஹீப் கொடுக்கலாம், இன்னொன்னு தர்ஹீப் கொடுக்கலாம். தர்ஹீப் என்னன்னா தமிழ்ல 2 வருவாங்க, தர்ஹீப் தர்ஹீப். தர்ஹீப்னா எச்சரிக்கை ரயில், தர்ஹீப்னா தர்ஹீப் எச்சரிக்கை இல்லை, தர்ஹீப்னா ஆர்வமற்றது, தர்ஹீப்னா எச்சரிக்கை செய்தது. ஆனா 2 வித்தியாசம் இருக்கு. யாரும் செய்யறது புது ஆளுங்க போய் எச்சரிக்கை கூடாது. இன்னொருத்தர் போகிற ஜமாத்துல அவரு போய் நீ போகலன்னு சொன்னா அதுல காது மாதிரி நீ ஆயிரம் சொல்லக்கூடாது. புதிய ஆட்களை ஆர்வமூட்டணும், சிறப்புகளை சொல்லணும், சவால் சொல்லணும், எவ்வளவு நல்ல கருத்துன்னு சொல்லணும். பழகவங்க நம்ம நண்பர்கள், நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நல்ல பழக்கமானவங்க அல்லாஹ்வுடைய பாதையில போறதை கொஞ்சம் தாமதிக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்யணும்? எச்சரிக்கை செய்யணும். சொன்னாங்க தர்ஹீப் नओं के लिए है, तर्हीब पुरानों के लिए है. ஹஜ்ரத் மௌலானா ஈசா அல்காலி ஒரு பாப் காயில் செய்றாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில போறதை தாமதிப்பதின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பதாக ஹயாத் சஹாபால தனியாக ஒரு பாதையை எழுதியிருக்கிறாங்க. ஆகையால நம்முடைய வேலையுடைய செயல்முறையிலேயே அசல் விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில சொல்லுங்களேன், வெளியாகிறது. அதுல சொன்னாங்க அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படுறதுல எப்படி பொதுமக்கள் புறப்படுறாங்களோ அதை விட முக்கியத்துவம் நம்ம உலமாக்களுக்கே கேட்டுக்கிறோம். உலமாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். எப்படி காமரதி அல்லாஹ்வு அல்லாஹ்வுடைய பாதையில போய் தாமதத்தின் காரணமாக அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்களோ அதே மாதிரி அஷ்அரி கூட்டத்தாரை கண்டிச்சாங்க. இந்த அஷ்அரி யாருங்க? உலமாக்கள். அஷ்அரி யாரு? உலமாக்கள். ரசூல் சொன்னாங்க என்ன ஆட்சி இந்த கூட்டத்தாரு பேர் சொல்லல, பேர் சொன்னாங்க என்ன ஆட்சி இந்த கூட்டத்தாருக்கு? இவங்க
எனக்கு பக்கத்தில் உள்ள மக்களை எச்சரிக்கை செய்யறதில்லை, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏறதில்லை, தீமை தடுக்கிறதில்லை, அவங்களும் கண்டுக்கிறதில்லை. என்ன ஆச்சு? இதே நிலையில விட்டுட்டா நான் இவங்களுக்கு கடுமையான கல்வி கொடுப்பேன் சொன்னாங்க. அப்ப அந்த அஷ்டபதிகள் கேட்டா யார் சொல்லலாம், நாங்க என்ன செய்யறது, நாங்க எவ்வளவு பயிற்சி பண்றோம், பேசி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன உடனே மறுபடியும் அதே விஷயம் சொன்னாங்க. மறுபடியும் அதே விஷயம் சொன்னாங்க. கடைசி அந்த மக்கள் சொன்னாங்க, உலமாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுக்கு 1 வருஷம் அவகாசம் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆகையால்தான் நாம் எல்லா உலமாக்களையும் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்வோம். எல்லா உலமாக்களும் அல்லாஹ்வுடைய பாதையில 1 வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில போகும். போகலாமா? போகலாமா? हमारे काम का बुनियादी मकसद यह है कि हर आलिम मुअल्लिम बन जाए. நம்முடைய வேலையுடைய அடிப்படையான ஒரு நோக்கம் என்ன சொன்னா, ஒவ்வொரு ஆளுமும் பிறருக்கு தீனை கற்பிக்கக்கூடியவராக மாறணும். இப்படி ஹஜ்ரத் ஷேக் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபருல்லாஹ் அவர்களும் அவங்க எழுதுகிறாங்க, எழுதுகிறாங்க. அதாவது ஒவ்வொரு செல்வந்தரும் ஜகாத் கொடுத்து விட்டால் எந்த முஸ்லீமும் வறுமையில இருக்க மாட்டாரு, வறுமை ஒழிஞ்சிடும். ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஒவ்வொரு செல்வந்தரும் ஜகாத் கொடுத்துட்டா வறுமை ஒழிஞ்சிருவோம். இதே மாதிரி நம்முடைய ஹஜ்ரத் மன்னா சாஸ்தா தான் பிரகாரம் சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு ஆலிமும் முஅல்லிம் ஆயிட்டா, ஒவ்வொரு ஆலிமும் பிறருக்கு தீனை கற்றுக் கொடுப்பவராக மாறிவிட்டால் உலகத்தில் ஜஹாலத், அதாவது அறியாமை ஒழிஞ்சிடும். இப்படி ஒரு செல்வந்தர் செலவு செய்யக்கூடியவராக மாறணும், அந்த மாதிரி ஆளும் எல்லாம் மாறணும், முஅல்லிமா மாறணும். இதான் நம்முடைய வேலையுடைய நோக்கமா இருக்கு. ஆகையால்தான் ஹஜ்ரத் ஜி இல்லா சொல்லாத காலத்துல யாராவது ஒரு ஆலிம் நிசாமுதீன் வந்துட்டா அவ்வளவு சந்தோஷமாயிடாமா, பசாசம் வந்துடுமா, நோயெல்லாம் போயிடுமா, டாக்டர் பேசுறமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆலிம் பண்ணிட்டாருங்க. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொன்ன உலமாக்களுடைய சாலுக்காக ஹஜ்ரத் ஜி ரஹ்மத்துல்லாஹி அந்த சாலுடைய முக்கியத்துவத்தை சொல்லி 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 அப்ப உள்ள ஒரு ஆலிம் யாருன்னா, அப்ப இளைஞர் யாருன்னா பண்ணலாம், அபுல் ஹசன் அலி நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஆலிம். உலகமே அவங்க இன்னைக்கு ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கு, ரொம்ப பெரிய ஆலிம். அவங்க சொல்லுவாங்களா, ஹஜ்ரத் நீங்க சொல்றது கேட்டா நீங்க எப்படி தெரியுதுன்னா, எங்க மதரசால நான் ஒரு சட்டத்தை இயக்க போறேன். என்னன்னா, எல்லா உலமாக்களும் யார் ஓடி பிடிச்ச பிறகு வருஷம் முடிப்பாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வோம், சனது கொடுப்போம், நான் சட்டத்தை கொண்டு வரலாம் நினைக்கிறேன்னு சொன்னாங்களாம். வேணான்னு சொல்லிட்டாங்க. இது இந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டாங்க, அப்படிலாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு உலமாக்களுடைய சாலை. அதையால சொன்னாங்க, உலமாக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சொன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்வோம், தயவு செய்து 3 வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில போகும். நம்ம வேலையுடைய அசல் செயல்முறை திட்டங்கள் தான் உலமாக்கள் 3 வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். ஒண்ணு அவங்களுடைய இல்மி ஃபராகத், அவங்க ஆலிமான உடனே முதல்ல 1 வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு வந்துடணும். அதுக்கு பிறகு 2 வருஷம் அவங்க மகாமி வேலை செய்யணும். மகாமி வேலையை செஞ்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும், 2 வருஷம் போகும். தொடர்ந்து 3 வருஷம் போகக்கூடாது. அதுக்கப்புறம் 2ஆம் வருஷம் முடிச்சுட்டு திருப்பி 3 வருஷம் மகாமி வேலை செய்யும். அந்த 3 வருஷத்துல அவங்க, இந்த 5 வருஷத்துல அவங்க வருஷம் 4 மாசம் போகணும். வருஷம் 4 மாசம் போகணும். 2 மாசம் நிசாமுத்தீனுக்கு வரணும். மஸ்துராக்களே சேர்ந்து குழு செய்யணும். மஸ்துராக்கள் வேலையை விளங்கணும். எல்லா விஷயத்தையும் விளங்கி அந்த 2 வருஷம், அப்படி இந்த 3 வருஷம், அதுக்கு என்ன செய்யணும், 3ஆம் வருஷம் போகும்.
1943 வருஷம் ஜனவரி மாசம் 3ஆம் தேதி மகரீபுக்கு பிறகு நிஜாமுதீன் மர்கஸில் நடைபெற்ற ஒரு மஷூரா. அந்த மஷூரால இந்த விஷயம் முடிவு செய்யப்பட்டு உலமாக்கள் 3 வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டு அதுல கையெழுத்து போடப்பட்டிருக்கு. நிறைய கையெழுத்து இருக்குது. அதுல இலியாஸ் சொல்லாரு கையெழுத்து இருக்குது, ஹஜ்ரத் மௌலானா ஜக்கரியா அவர்களோட கையெழுத்து இருக்குது, மௌலானா இஹ்திசாம் சாஹிபோட கையெழுத்து இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய உலமாக்கள் நிறைய உலமாக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஆக நம்ம உருவாக்குற விஷயம் இல்லை, இது அவங்க உருவாக்குற விஷயம் தான் சொன்னாங்க. உலமாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுங்கிறது ஒரு புது விஷயம் கிடையாது. ஹஜ்ரத் இமாம் புகாரி உஸ்தாத் யாரு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே 6 மாசம் தர்ஸ்ல இருப்பாங்க. 6 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில போவாங்க. நீங்க என்ன ஒரு மாசம் எப்படி 6 மாசம் போக சொல்றீங்க, 4 மாசம் வேற போக சொல்றீங்க, அப்புறம் 2 மாசம் வேற சொல்றீங்க, நிஜாமுதீன் சொல்றீங்கன்னா அதே 6 மாசம் தான் இருக்கும். 6 மாசம் தர்ஸ்ல இருப்பாங்க, 6 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில போவாங்க. இவங்க அல்லாஹ்வுடைய பாதையில போய் சுத்தி சுத்திட்டு வந்துட்டு என்ன செய்வாங்க சொல்லுங்க, என்ன செய்வாங்க? பாடம் நடத்துவாங்கல்ல. அதனால இவங்களுடைய பாடத்துல எவ்வளவு பெரிய கூட்டம் விட்டாங்கன்னு சொன்னா, ஒரு முறை இவங்களுக்கு தும்மல் வந்துச்சான். அந்த தும்மல்ல தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே அந்த மஜ்லிஸ் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து அப்படி சொன்ன உடனே அப்ப இருந்த மன்னர் யாரு ஹாரூன் ரஷீத் பயன்டாராம். இது பணம் வந்துட்டு போறது அடுத்த நாட்டில் அப்படின்னு என்ன போய் பாருங்க. ஒன்னும் இல்லைங்க, தும்மல் வந்துருச்சாரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி விரகமுக்கல்லாங்க. இவ்வளவு மக்கள் இவரை கொண்டு பெயர்ந்தாங்க. என்ன காரணம்னா இவர் சுத்திக்கிட்டே வேலை செஞ்சாங்க. இந்த மாதிரி நம்முடைய உலமாக்களும் இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அல்லாஹ் இவங்களுக்கு நிறைய மக்கள் பெயர் செய்யும். ஒரு விஷயம் சொன்னாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு, உண்மையான விஷயம் தான் அது. அதாவது நீங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பாருங்க, மனசுல ஜமாத்துகளை பாருங்க, ஆலிங்களா சேர்ந்து ஜமாத்துல போனாங்க அப்படி இருக்கு. உலமாக்கள் ஜமாத்து போனாலும் இருக்கலாம். ஆனா ஒரு ஆலிம் கூட இல்லாம ஜமாத் போனாலும் இல்லையா? ஆலிங்களா சேர்ந்து போனது இருக்கு. ஆனா ஒரு ஜமாத்துல ஒரு ஆலிம் கூட இல்லைங்க, எல்லாமே அவார்டு சேர்ந்து போறாங்க. அந்த மாதிரி ஒரு ஜமாத்து இல்லை. ஒரு 4-5 பேர் 10 பேர் சேர்ந்தாங்கன்னா வந்து சொல்லுவாங்க, யார் சொல்லலாம் எனக்கு ஒரு அமீர் அணியம்மா. யார் அமீர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கூறுவாங்க, கூப்பிட்டு குர்ஆனை ஓதி காட்டணும் சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஆலிமுக்கு அக்ரான்னு பேர். ஆலிமுக்கு ஆலி அக்ரா, நல்ல குர்ஆன் ஓதுறவங்க சிறந்த ஆலி. அப்போ யார் நல்ல குர்ஆன் ஓதுறாரோ விலகி ஓதுறாரு அவர் தான் அமீர். அப்ப ஜமாத்துன்னு சொல்ல யார் இருப்பாங்க? ஆலிம் இருப்பாங்க. ஆலிம் இல்லாம ஜமாத்தே இல்லை. அது மாதிரி எல்லா மக்களும் எல்லா உலமாக்களும் அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்கன்னு சொன்னாங்க. ஆகையால நம்முடைய உலமாக்களை நாம தயவுசெய்து கொஞ்சம் முன்னிறுத்தி வேலை செய்ய சொல்லி ஒரு தாழ்மையோட கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. டிஸ்ட்ரிக்ட் பொறுப்பதாரிகள், ஹல்கா பொறுப்பதாரிகள், எல்லா பொறுப்பதாரிகளும், மஹல்லா பொறுப்பதாரிகள் எல்லாருமே வந்து உங்க ஹல்கால, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல, உங்க மஹல்லால, உங்க மஹல்லா ஜமாத்துல ஒரு ஆலிம் இருக்காங்களோ அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவரை கூப்பிட்டு முன்னாடி பாருங்க, அவர்கிட்ட மஷூரா கேளுங்க, அவர்கிட்டையும் வேலை வாங்குங்க, அவரோட சேர்ந்து வேலை செய்யுங்க. அவர் வந்து அவரால் வாடி போறார் அப்படின்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி இன்னொரு சொன்னாங்க, நான் உலமாக்கத்தையும் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் சொன்னாங்க. உலமா தாலிம் பன்கர் சரி மற்றும் பன்கர் என்ன சரி, இது என்ன அர்த்தங்க? உலமாக்கவே தெரியும், என்ன தெரியாது தெரியுமே. உலமாக்கு தாலிம் பன்கர் சரி மற்றும் பன்கர் என்ன சரி. உலமாக்கள் வந்து நம்மளை வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க, நீங்களே தேவையுடைய இப்படி சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க.
இரண்டாவது ஒரு தஸ்தூர் இருக்கு, அவாம்களும் அல்லாஹுடைய பாதையில போனோம். அதுக்கு சொன்னாங்க, நம்முடைய குரூஜே 4 மாசம் தான். நம்முடைய சாதாரண குரூஜ் வருஷம் 4 மாசம். சில்லாவுடைய தர்த்தீப், அவன் சொன்ன வார்த்தை எப்படி படிக்கிறது கேளுங்க. चिल्ले की तरतीब कोई तरतीब ही नहीं है. चिल्लाங்கிற ஒரு तरतीब நம்மகிட்ட கிடையாது. चिल्ला माजूर के लिए है. चिल्ला யாருக்கு தெரியுமா? யாருக்காவது ஒரு தங்கனா இருக்குது, ஒரு சிரமம் இருக்குது, விருப்பம் இருக்குன்னா அவர் என்ன செய்யலாம்? அவர் சில்லா போய்க்கலாம். இதுவரை அந்த சிரமம் நீங்கும் வரை. அந்த சிரமம் நீங்கி சின்ன செய்யலாம். வருஷம் 4 மாசம் தான் அந்த சொல்றதை தவிர சில்லா நமக்கு கிடையவே கிடையாது. ஆகையால் பொறுப்பாளிகள் தயவு செய்து எல்லா இடங்களிலும் வருஷம் 4 மாசத்தை பற்றியே பேசுங்க. யாரையும் சில்லாக்கு வாங்க நீங்க சொல்ல தேவையில்லை. அவங்களா சில்லா கொடுத்தா வாங்கிக்கலாம். இந்த சில்லாதான் எதுவும் சொன்னா வேணாங்க, சில்லாலாம் இப்ப கிடையாதுங்க, இதான் நீங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு தூரோட பேர் தப்பா சொல்லப்படுகிறது. அந்த மாதிரிலாம் சொல்லிடாதீங்க. என்ன செய்யுங்க, சில்லா சில்லா கொடுத்தா வாங்கிக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க, சில்லா சில்லா கேட்காதீங்க. நீங்க பொதுவா எல்லாருக்கையும் வருஷம் 4 மாசம் கேளுங்க சொல்லி சொன்னாங்க. ஒரு தடவை ஒரு ஜமாத்து ஒரு இஸ்திமாவுக்கு போயிட்டு பஸ்ல வந்துட்டு இருந்தான். வந்துட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் இருந்தாரா, ஒரு சாத்தி. அவரு சொன்னாரா, இந்த மாதிரி என்னங்க அது சும்மா 4 மாசம்னா அப்புறம் கொண்டாடி பார்க்க வேண்டாமா, பிள்ளைகளை பார்க்க வேண்டாமா, வீட்டை பார்க்க வேண்டாமா, இப்படியே போய்கிட்டே இருந்தா வாழ்க்கையில் ஒரு தடவை சொல்லுங்க 40 நாள் 4 மாசம் போனா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பஸ்ல பின்னாடி உட்கார்ந்திருந்த நியாஜி மெஹராப் சாப் ரஹமத்துல்லா அலை நிறைய பேர் பார்த்தவங்க இருப்பாங்க. கோபம் தடி எடுத்து அடிக்க போயிட்டான். அவர் சொல்றாரு, இந்த பஸ்ல மேல சாமான் வச்சிருப்பாங்கல்ல, அங்க தடிப்பி மாட்டிக்கிட்டா மேல. அப்படி அங்க மட்டும் மாட்டாம என்ன வச்சீங்க, என்ன ஆயிடுறாரு? அவ்வளவு கோபம். எல்லாம் சின்ன மனுஷன் இருந்து அதிர்ச்சி மூலமா இல்லையா சமத்தாளுக்கு அடி வாங்கி வேலையை கற்றுக்கிட்டோம். அடிக்கடி வேலையை கற்றுக்கிட்டோம். அவனுக்கு நாங்க கேட்ட ஒரே விஷயம் வருஷம் 4 மாசம். அதுக்கு நான் கேட்கவே இல்லை. சொன்னாங்க, சஹாபா குடும்பத்தினுடைய குரூஸ் இருக்கு, அல்லாஹுடைய பாதையில மதீனாவுடைய 10 வருஷத்துல மீண்டும் 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 சஹாபாக்கள் போய்கிட்டே இருந்தாங்களே, அதெல்லாம் நீங்க கணக்கிட்டு பார்த்தா அதனுடைய சராசரி பார்த்தீங்கன்னா வருஷம் 4 மாசம் அல்லது வருஷம் 6 மாசம் வருடம். வருஷம் 4 மாசம் அல்லது வருஷம் 6 மாசம். அதுக்கு கீழே ஒரு குரூஸ் இருந்தது கிடையாது. அதை ஒரு குறிப்பா சொன்னாங்க. குறிப்பா இந்த மஜ்மா, நிஜாமுக்கு இந்த மஜ்மா, திண்டுக்கல் இந்த மஜ்மா, இந்த மஜ்மா நம்மள மக்கள் பொறுப்பாளி நினைக்கிறாங்க, நம்மள இமாம் நினைக்கிறாங்க, நம்ம தான் அமீர் இஸ்லாம் சொல்றாங்க. நம்ம என்ன செய்யணுங்க, வருஷம் 4 மாசம் போகலாம். மனுஷா இல்ல யாரெல்லாம் போல சொல்லுங்க. எப்படி போகணும் சொன்னாங்க, முதல் 4 மாசம் நீங்க மக்காமுல போங்க, 2வது 4 மாசம் உங்களுடைய சூவா மாநிலத்துக்குள்ள போங்க, 3வது வருஷம் 4 மாசம் அடுத்த மாநிலங்கள்ல போங்க, 4வது 4 மாசம் இருக்குது வெளிநாடுகளுக்கு போங்க. மகாம் 2வது மக்காம் உங்க ஊர்கள்ல உங்க ஜோன்ல ஐயா சொல்லிட்டாங்க. 2வது சொல்லுங்க உங்களுடைய மாநிலம், 3வது 4 மாசம் அடுத்த மாநிலங்கள், 4வது 4 மாசங்க வெளிநாடுனா எல்லாரும் கேட்டது. மலேசியா வெளிநாடு இல்ல, சொல்றேன், இந்தோனேஷியா வெளிநாடு இல்ல, பங்களாதேஷ் வெளிநாடு இல்ல, சிலோன் வெளிநாடு இல்ல. இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் ரூமிலிருந்து வெளியே வந்த எப்படி ஹால் இருக்கு நமக்கு, அந்த மாதிரி ஹால் ஆகும். எங்களுக்கு வீட்டில் இருக்கீங்க, இந்த வெளியே போகல வெளிநாடே இல்ல. எப்படி அந்த சஹாபி உலகத்துடைய கடைசி எல்லையில போய் கால் வச்சு குதிரையுடைய 2 குழந்தைகளை கொண்டு போய்
எங்கேயுமே பூமிங்கிறது இல்ல, என் கண்ணுக்கு தண்ணி ஒரே கடல்ல தெரியுது, இதுக்கு மேல எங்கேயாவது பூமி இருக்குது, ஆனால் அங்கேயும் சொன்னாங்க. இதான் இல்லை. இன்னும் எத்தனை நாடுகள் இருக்கு ஜமாத்தை இன்னும் காய வைக்குது. அந்த மாதிரி நாடுகள் நம்ம யோசிக்கணும். இன்னொன்று சொன்னாங்க, அதாவது எந்த நாடுகளுக்கு உங்களுக்கு ரூட் முடிவாச்சோ அந்த ரூட்டை பேசி மாத்தாதீங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த ரூட்டை மாத்தாதீங்க. என்ன அது அல்லாஹ்வுக்கு முடிவா இருக்குது. என்ன காரணம் சொன்னீங்க? விசா கிடைக்கல நீங்க சொன்னாங்க. விசா கிடைக்கலன்னா ஏற்றுக்கா சொல்லுங்க, நோன்பு வைங்க, விவாதத்துல போங்க, முஜாஹதா செய்யுங்க, அல்லாஹ் துஆ செய்யுங்க, அல்லாஹ் விசாவை கேட்டு வாங்குங்க. யாரும் அமெரிக்கா விசா கூட கேட்டு வாங்குங்க, யூரோப் விசா கூட கேட்டு வாங்குங்க. மாமல்லர் ஜமாத் சொன்னாங்க, ஒரு விசா கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணாங்க. 1 வருஷம் வெயிட் பண்ணி அதே ரூட்ல போனாங்க. அதனால சும்மா சும்மா ரூட்டை மாத்துறது, எனக்கு அது பிடிக்கல பிடிக்கல அந்த மாதிரி செய்யாதீங்க. எங்க முடிவாச்சோ நீங்க அங்கேயே போங்க. அதே மாதிரி நம்முடைய கஸ்தூரில் ஒரு முக்கியமான விஷயம், மாசம் எத்தனை நாளுங்க? 10 நாள். மாசம் 10 நாள் எல்லாம் அதை பாதியில போங்க. அதே மாதிரி நம்ம கஸ்தூரில் ஒரு விஷயம் சொன்னா 2 மாசம் நிசாமுக்கு 2 மாசம் நிசாமுக்கு 2 வச்சுட்டாங்க. ஒண்ணு 12 மாசமும் நிசாமுக்கு வரும். அதாவது ஒவ்வொரு தலைவரும் ஒரு முறை 4 மாசம் முடிச்சிருந்தா அவர் போதும். ஒரு முறை 4 மாசம் முடிச்சிருந்தாருன்னா அவர் தன்னுடைய 4 மாசம் அல்லாமல் என்ன செய்யலாம்? நிசாமுக்கு 2 மாசம் கொடுக்கணும், 2 மாசம் போலாம். இன்னொரு நிசாமுக்கு கதையா நமக்கு ஒதுக்கப்பட்ட மாசங்கள். உதாரணமா தமிழ்நாடு இல்ல மார்ச் ஏப்ரல், அதுல நீங்க 2 மாசம் வரணும்னா நீங்க 3 முறை அடிச்சிருக்கணும். 4 மாசம் முடிச்சிருக்கணும். முன்னாடி 2 மாசம் கொடுத்துருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. அந்த 2 மாச தர்த்தீபுடைய நேரத்தில் யாரும் ஷூராவில் உள்ள பொறுப்புதாரிகள், டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பொறுப்புதாரிகள், ஜோனில் உள்ள பொறுப்புதாரிகள், சைசர்கள் யாருமே விடுபடக்கூடாது. அவ்வளவு என்ன வந்துடணும்? நிசாமுதீன் வந்துடணும். வந்த பிறகு நீங்க மஷூரால வைக்கணும். நாங்க இங்க தமிழ்நாடே காலி பண்ணிட்டோம், தமிழ்நாட்டில் யாருமே இல்லை, யாரும் அனுப்புவீங்கன்னு சொன்னா ஹஸ்ரத் பார்த்து அனுப்புவாங்கன்னா நீங்க போகணும்னு சொல்லுவாங்களே தவிர நீங்க எழுதி கிடையாது. நான் எழுதுகிறேன் விடுபடக்கூடாது. யாரும் முடிவு செய்யணும், ஹஸ்ரத் முடிவு செய்யணுமா நீங்க போங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு முக்கியத்துவக்கூடிய எல்லாம் நிசாமுதீன் இருப்பாங்க. நிசாமுதீன் எதுக்கு வரணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்களா சொன்னாங்க. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய 3வது விஷயங்கள் மஸ்துராத்துடைய பயிற்சி. மஸ்துராத்துலையும் நம்ம அல்லாஹ் அதாவது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நமக்கு ஆண்கள் அல்லாஹுடைய பாதையில போட சொல்லப்படுதோ இதே அளவுக்கு முக்கியத்துவம் தான் நம்ம பெண்களுக்கு சொல்லப்படுறது. பெண்களுடைய குழுவிலே எந்த குறையும் வைக்கக்கூடாது. நான் யாபஸ்வரிக்கா சொன்னாங்க. அதாவது இன்றைக்கு நான் பார்க்கிறேன், நிறைய பெண்களுடைய கவாய்ஸ் வருது. வரும்போது பார்த்தா அவங்க 10 முறை சில்லாம வச்சிருக்கிறாங்க. ஆனா 10 நாளும் போல 10 நாள் ஜமாத்துடைய குறை ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால பெண்களுடைய என்ன கருத்து இருக்கோ நான் அன்னைக்கு சொல்லல, நம்ம சொல்லிட்டோம். அதே விஷயம் தான். அதை எல்லா அவங்களுக்கு 3 நாளும் சரி, அவங்களுக்கு சில்லாவும் சரி, அவங்க 10 நாளும் சரி, எல்லாமே சரியா போகணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன செஷனாகி ஜோடி செய்யறோமோ இந்த ஜோடி அசல் நோக்கமே என்னன்னு சொன்னா பெண்கள் அல்லாவுடைய பாதையில வெளியாகிறது தான். அது ஹைதராபாத் தாய்கள் சொன்னாங்க. ஹைதராபாத் தாய்ங்க அவங்க சொன்னாங்க நிறைய ஜமாத்துகள் கிளம்பினாங்க. எப்படி ஒரு ஜமாத் கிளம்பி சொன்னாங்க, நாங்க 6 மாசம் ஜோடிக்கு 6 மாசம் செய்யறோம். இப்போ முடிவு செஞ்சு நீ ஜோடி முடிவு செய்யறது முன்னாடியே தேதி முடிவு செஞ்சு அந்த தேதியில எல்லாரும் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், போக வைக்கணும். இதான் நம்ம ஜோடியை நோக்கம் என்பதா சொன்னாங்க. அதே மாதிரி
மதரசா தலவாக்கள், மதரசா தலவாக்கள் விஷயத்திலையும் அதே மாதிரி ஸ்கூல் தலவாக்கள் விஷயத்திலையும் மாணவ விஷயத்திலையும் ரொம்ப கவனம் செலுத்துங்க. பேர் சொன்னா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள், வருங்கால சந்ததிகள் இவர்கள் மீது நாம் அக்கறை கொள்ளாவிட்டால், இவங்களை இந்த வேலையை செய்வதற்கு பழக்காவிட்டால், நாளைக்கு இதே பிள்ளைகள் இருக்காங்களே இவங்க பாட்டினுடைய அசத்தியத்தினுடைய ஆயுதங்களா மாறுவாங்க. நாளைக்கு முன்னாடினா பாட்டில் ஹயாத் ஆகும். ஆகையால ஏன் நினைக்கிறாங்க, நம்முடைய பிள்ளைகளும் சரி, ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் கவனம் வைங்க. நீங்க மதரசால ஓடினாலும் சரி, காலேஜில் படித்தாலும் சரி, ஸ்கூல்ல படித்தாலும் சரி, எல்லாத்துக்கும் எந்த கல்வி சொல்லப்பட்டிருக்கோ அந்த கல்வி கொண்டு வாங்க சொன்னாங்க. அதே மாதிரி நம்முடைய ஜோடுகள், மாசத்திரவாத ஜோடு இருக்குது, அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் பிள்ளைகளுடைய ஜோடு இருக்குது, எல்லா ஜோடுகள், அது மாதிரி மாதாந்திர ஜோடுகள் இருக்குது. எந்த ஜோடுகள்லையும் காசு மரத்தை சேர்க்காதீங்க சொன்னாங்க. வைத்தியமா விஷயம் பண்றது, காசு சேர்க்கிறது, அந்த விஷயத்தை செய்யவே செய்யாதுங்க. நம்முடைய இஸ்திமாக்கள்ல இஸ்திமாயி மால் வரக்கூடாது. நம்முடைய இஸ்திமாக்கள்ல வைத்திய மால் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தா அது மூலமா பல பித்னாக்கள் வரும். அதுல உணவுக்கான ஏற்பாடுகள் செய்வது, அந்த மாதிரி காரியங்களை செய்யாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் எல்லாம் பேசி நம்ம கேட்டோமோ அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.